வச்சிருக்கேன். வெல்கம் டு மெட்ராஸ் ரெஸ்லிங் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம செத்தா பச்சா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா அப்படி லோகோ விசஸ் டூஃபான் ஃபைட் சீனை ரீக்ரியேட் பண்ணுவோம். டப்பிங் அதனால கொஞ்சம் டிலேவா தான் இருக்கும், சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து என் செத்தா பச்சா ரொம்ப ஃபேவரட் தாங்க. நான் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோ ரெஸ்லிங் வச்சு ரெப்ரசென்ட் ஆரம்பிச்சு இதே மாதிரி 4-5 பசங்களை சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். ஸ்டார்டிங் அக்ரீஷன் எவ்வளோ கோபம் எதுவும் பண்ணல. பக்கத்துல அதே மாதிரி ஒரு டீம் செட் ரெடி பண்ணி போட்டு மேட்ச் நடத்தி காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல தான் நம்மளோட ரெஸ்லிங் ரிங். ஆக்சுவலா அந்த மூவி ரொம்ப கரெக்ட் ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து ரொம்ப நாள் ஆசை இறங்கி வச்சு நீ ப்ரோ ரெஸ்லிங் பாருங்க. இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் சில பேர் நிறைய சில பேர் ரெஸ்லிங் பார்த்து எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். இதே மாதிரி நடைமுறையில நாங்க பண்ணிக்குவோம். அதை வச்சு ஒரு படமா நம்ம வச்சு நிறைய பண்ண. இதான் நீ சொன்ன அந்த முக்கியமான வேலையா? ஏதாவது உருப்படியான வேலை செஞ்சு பொழைக்கலாம். எதர்ச்சியா நீங்க ஒருத்தர் யாருக்கு போறேன்னு போட்டீங்கன்னா டெஃபினட்டா கையை உடச்சு கையை உடச்சிருவாங்க. வீட்டுல சமாளிச்சது எனக்கு தான் தெரியும். சந்தோஷ் அவன் வீட்டுக்கு தெரியாதா? இப்ப தெரிஞ்சுதான் பிரயோஜனம். கையை உடச்சது ரோசன் தான். கோஆபரேஷன் ஒழுங்கா பண்ணல. அதனால ரீகேஷனுக்குள்ள போலாம். நாங்க நிறைய தடவை போயிட்டு இருக்கோம். அந்த வீடியோ காட்டணும். திரும்ப அடுத்த வீடியோ பேசுவோம். திருப்பி அதே அடுத்த வீடியோல பேசுவோம். பீச்சுக்கு வந்துடாது பசங்களா. குழந்தை மாத்தினாலும் மீன்ல இருங்க. நம்ம வீடியோ எல்லாமே மெரினா பீச்ல நடக்கும். நீங்க மெரினா பீச்ல தான் இருக்கும். பாத்துடலாம். சத்தா பச்சன் ஒரு படம் வந்திருக்கு. அது மலையாள படம் தான். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் அவைலபிளா இருக்கு.
நம்ம இப்போ பண்ண இன்டர் பிளாக் இந்த ஒரு சீன் வரும், அதை நான் ரீக்கு சொல்லிட்டுருக்கோம். அவ்வளோதானா? ஒரு வாரமாக ட்ரை பண்ணி பண்ணியாச்சு. அங்க சிங்கிள்ஸ் இல்ல கேங் வர போகுது. அவங்க கேர்ள்ஸ் தான் ஓடுறாங்க. அதுக்காக நாய் வரும். இப்போ வந்து அவங்க ஜோடி ஜோடியா இருக்காங்க, ஓடிட்டாங்க. நாய் சுத்தி வந்து எத்தனை மூணு பொறுத்தவரை அடிச்சுட்டு இருக்கணுமா? the three word finishes. வாக்கியோ வாங்க, எனக்கு வலிக்கலைங்க. போட்டவங்க வலிக்கலாம். ராண்டி போறத பார்த்து ஒரு மூணு நல்லா இருக்கு, நான் போடுவேன் போட்டீங்கன்னா வாங்குவேன், ஒண்ணுமே இல்லை, போடுற நீங்க தான் நான் சாவீங்க. எத்தனை பேருக்கு தெரியும் ரேண்டி ஆர்டருக்கு வந்து பேக்ல பெயின் இருக்கு. அவர் வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிருக்காங்க ஆர்கியூ போடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமே அவர் ஸ்நாக் டவுன்லேயே மணி லிட்டராலே வந்து 6 ஆர்கியூ போட்டு நான் போடுவேன்டா அப்படின்னு போட்டு காமிச்சிட்டாரு. இதெல்லாம் அங்கே மட்டும் தான் பாசிபிள், நீங்க யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஃபிட்னஸ் பார்த்துக்கோங்க. திரும்பியும் ஏதாவது ஒரு மேட்ச்ல இருக்க சீனையோ இல்லை ஏதாவது மூவியில் இருக்க சீனையோ ரீக்ரியேட் பண்ணணும்னா ரெஸ்லிங் சம்பந்தப்பட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அதே மாதிரி இப்போ WWE அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம இந்தியாவில் ஒரு WXM ஒன்று அப்படின்றாங்க. அது ஃபஸ்ட்டு கேட்டாலே வந்து CWE அந்த ஒரு ரீச் ஆகலாம். வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க. அது ஜிந்தர் மசால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அது நம்ம நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து ஆளை வர வச்சு நல்லா யூடியூப்ல தான் சேனல். ஸோ அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக 2015 டைமில் CW வந்து வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். விராட் கோலி சார் இருந்தது. அப்போ வந்து நம்ம அண்ணன் ஜே ஜாக்சன் அண்ணா வந்து ஜெயப்பாடி அண்ணன் வந்து இப்போ CW சேர்ந்துருக்காரு. இது நிறைய பேர் தெரியாம ப்ரோவி பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க இன்னும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தர் ப்ரோ ரெஸ்லிங் போனாலும் தெரியாமல் நிறைய பேர் இருக்கு. கேட்டால் WW ஃபேன் அப்படி இருந்தா அது ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சு CWக்கு வந்து ஒருத்தர் போயிருக்காரு. அது தெரியாம இருக்கீங்களா வேண்டி அவரு WXM போவார். நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் WWE போகணும். சரி நம்ம அடுத்த வீடியோல வந்து ஜே ஜாக்சனுடைய அவர்லாம் யாரு, அவரோட மூணு என்னென்னு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறது நான் உங்கள் தொலைக்காட்சிகள் முதல் முறையாக. ஓகே.